அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. புதியகம் தொலைக்காட்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு குறிப்பா வயது வாரியே இல்லாம ஈவன் 20-25 இயர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 40-45 வயது வரைக்கும் எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு கர்ப்பப்பை பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நார்த்திசு கட்டிகள்னு சொல்லக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் தான். ஸோ இந்த ஃபைப்ராய்டு வந்து கரைக்க முடியுமா மருந்துல? இந்த ஃபைப்ராய்டு உருவாகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? இதுக்கு சர்ஜரி மட்டும்தான் தீர்வா, இல்லை இதனால நமக்கு பின்னாடி கேன்சர் கட்டியா மாறிடுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபைப்ராய்டு வரத்துக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம்னா, ஒன்று வந்து சிறு வயதுல முதலே நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும், இல்லை குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுனோ, நம்ம நிறைய ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு ரத்தத்தில் ரொம்ப பெருகும் பொழுது இந்த மாதிரி நார்த்திசு கட்டிகள்னு சொல்லக்கூடிய ஃபைப்ராய்டு உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உணவு முறையில் ரெகுலராகவே நிறைய மாமிச உணவுகள் சாப்பிட்றீங்க. ஏன்னா முதல்லாம் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை விசேஷ காலங்கள்ல மட்டும் மாமிசம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அப்புறம் மாதம் ஒரு முறை ஆச்சு, இன்னைக்கு வாரம் ஒரு முறை ஆச்சு, அப்புறம் டெய்லி நான்வெஜ் இல்லாம என்னால சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களை நான் பாக்குறேன். குறிப்பா இந்த சிக்கன் இந்த மாதிரியான உணவுகள்லாம் நிறைய சேர்த்துரும். ஸோ இதெல்லாம் சேர்த்தும் பொழுது இந்த கட்டிகள் வந்து பெருசாகும், புதுசா கட்டிகள் உருவாகும், பரவும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்த்திசு கட்டிகள் வந்து புதுசா உருவாகிறதுக்கு அதிகமான மாமிச உணவுகள் நம்ம எடுக்கிறது, குறிப்பா ரெட் மீட் நிறைய சாப்பிட்றது ஒரு காரணம் அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு. ஸோ அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அதிகமான இனிப்புள்ள பொருட்கள், நிறைய மாவு பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்றோம், காய்கறியே சாப்பிட்றது இல்லை, புரோட்டீனே சாப்பிட்றது இல்லை, கீரை வகைகளே நம்ம எடுத்துக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த நார்த்திசு கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காஃபி நிறைய குடிக்கிற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு, ஃபைப்ராய்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. எண்ணெயில் பொரித்த உணவுகள் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது, உணவில் வந்து அதிகமாக உப்புச்சுவை சேர்த்து சாப்பிடக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோயா ப்ராடக்ட்ஸ், இன்னைக்கு வந்து சோயா மில்க் வந்து மில்க்குக்கு ஆல்டர்னேட்டு. அதே மாதிரி இட்லி தோசையில் வந்து சோயாவை போட்டு ஊற வச்சா இட்லி நல்லா புஸ்ன்னு வரும். அதே மாதிரி சோயா சுண்டல் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், ரிச் புரோட்டீன் இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய திணிக்கப்படுது. என்னைக்காவது ஒரு நாள் இதை எடுத்துக்கும் பொழுது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இது ரெகுலரா சோயாவை நம்ம உணவுல சேர்த்திக்கும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி நார்த்திசு கட்டிகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த உணவுமுறை மாற்றங்களை கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும். இந்த நார்த்திசு கட்டிகளை 4 வகையா பிரிக்கலாம். நிறைய பேர் போய் ஸ்கேன் பார்த்தோம்னா ஒரு டைம் இன்ட்ராமியூரல், இன்னொரு டைம் சப்சீரோசல், இன்னொன்று வந்து சப்மியூக்கோசல், இந்த மாதிரி நேம்ல எல்லாம் வருது இல்லைங்களா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருப்பை வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருப்பையோடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் இந்த கருப்பையை விட்டு வெளியே, அந்த சுவருக்கு வெளியே கட்டிகள் வந்து வெளியே இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம சப்சீரோசெல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சிறுசா இருக்கும் பொழுது எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த கட்டி சிறுசா இருக்கும் பொழுது கண்டிப்பா கன்சீவ் ஆகவும் முடியும். இது ரொம்ப பெருசாயிடுச்சு, 7-8 சென்டிமீட்டர் ஆயிடுச்சுன்னா கன்சீவ் ஆகிறது கஷ்டம். இது சப்சீரோசெல் ஃபைப்ராய்டு அப்படின்னு அர்த்தம். இது பக்கத்துல இருக்கக்கூடிய நரம்புகளை போய் அழுத்தாத வரைக்கும் எந்த விதமான வலியும் ஏற்படாது, வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. கட்டி பெருசாகும் பொழுது பேக் பெயின் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
சப் மியூகோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்ப்பப்பையுடைய உள் பகுதியில் அந்த கட்டி வளர ஆரம்பிக்கும், உள்நோக்கி இழுத்துட்டு வரும். ஸோ இதை வந்து சப் மியூகோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சப் மியூகோசல் ஃபைப்ராய்டு வந்து அதிகமான இரத்தப்போக்கை உருவாக்கும், வலியை ஏற்படுத்தும், பீரியட்ஸ் டைமில் பெயின் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை தங்கி வளர்ற இடத்துல ஒருவேளை இந்த கட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த கட்டிகள் வந்து குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட வைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து மூணாவது வகை பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வந்து 3 லேயர்னால உருவாயிருக்கும். ஒரு பலூனுக்குள்ள ஒரு பலூன் 3 பலூன் விட்டோம்னா 3 லேயர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கர்ப்பப்பையில 3 லேயர்ஸ் இருக்கும். அந்த 3 லேயர்க்குள்ள உள்ள இருக்கக்கூடிய லேயர்ல வந்து பதிஞ்சு வளர்றத வந்து நம்ம இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவும் சிறுசாக இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெருசாகும் பொழுது குழந்தை பாக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த கட்டியில சம்டைம்ஸ் பெருசாகும் பொழுது அதிகப்படியான பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 4வது வகை பார்த்தீங்கன்னா பிடங்குலேட்டட் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 ஃபைப்ராய்ட்லேயுமே, இந்த மேலே சொன்ன 3 வகையிலையுமே நார்மலாக இது போய் கட்டிங்கிறது அப்படியே சுவர்லேருந்து வளரும். ஆனால் அந்த கட்டி வந்து ஒரு சின்ன ஒரு காம்போடு வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது காம்பு கட்டி, காம்பு நார்த்திசு கட்டி, பிடங்குலேட்டட் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் பெயின், சம்டைம்ஸ் அது இருக்கிற இடத்த பொறுத்து பெயின் இல்லாமலும் இருக்கலாம், பெயின் எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கலாம். இந்த 4 வகை ஃபைப்ராய்ட்லையுமே நமக்கு பெயின் இருக்கும், பிறப்புறுப்பு பகுதியில் வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், கால் தொடையில் வலி இருக்கும், அதிகப்படியான இரத்தப்போக்கு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அன்றாட வேலைகள் செய்ய முடியாத அளவுக்கு அடிவயிறில் வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். யூரின் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். இது எல்லாமே நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன உணவு முறைகளில் கண்டிப்பாக மாற்றங்கள் தேவை. சோயா ப்ராடக்ட்ஸ் கம்மி பண்ணிடணும், இனிப்பு உணவுகளை தவிர்த்துடும், எண்ணெய் பொருட்களை அவாய்ட் பண்ணும், தேவையில்லாமல் ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடாது, காஃபி கம்மி பண்ணணும், சால்ட் கண்டென்ட்டை உணவில் கம்மி பண்ணணும். இது கூட ஒரு டீ நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகக்கூடிய முதல் 15 நாட்கள் ஆனதுலேருந்து 5 நாட்கள் பீரியட்ஸ் ஆகும், அதுலேருந்து இன்னொரு 10 நாள் சேர்த்து மொத்தம் அந்த 15 நாட்கள், முதல் நாள்லேருந்து 15 நாட்களுக்கு இந்த டீயை வந்து நீங்கள் ரெகுலராக இரவு உணவுக்கு பிறகு எடுத்துகிட்டு வரும்பொழுது படிப்படியாக அந்த கட்டியினுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும். அது வளர்றது முதல்ல தடைப்படும். அது ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது கட்டி பெருசாக வளராமல் தடுக்கிறதா. அதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். 5 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டியாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ முறையை நாடும் பொழுது உங்கள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டியோடைய அளவு குறையறதுக்கும் சுருங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 5 சென்டிமீட்டர் தாண்டி இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் மருத்துவரோட உதவியை நாடி அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த கட்டிக்கான டீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியை வந்து ஒரு சின்ன துண்டு சீவி எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 இன்ச் அளவு. அது கூட வந்து பூண்டு ஒரு 2 பல்லு சேர்த்துக்கோங்க. கூட வந்து 2 சிட்டிகை மஞ்சள்தூள், 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா 2 டம்ளர் விட்டு 1/2 டம்ளர் கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு கருப்பட்டி சேர்த்து இரவு தூங்குற போகிறதுக்கு முன்னாடி, இரவு உணவுக்கு பிறகு இந்த கஷாயம் ரெகுலராக ஃபர்ஸ்ட் 15 டேஸ் எடுத்துகிட்டு வாங்க. இதனால் வந்து உங்கள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும். ஃபர்தராக இந்த கட்டி வளர்றதை நம்மளால் தடுக்க முடியும். உணவு முறை மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணிங்கனாலே கட்டி வளராமல் தடுத்துடலாம். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.